1 லிட்டர் பாலை காய்ச்சி அது நல்லா பொங்கி வரும்போது 3 ஸ்பூன் லெமன் ஜூஸை கலந்துக்கலாம். இதை மெலிசான துணியில் வடிகட்டி அதில் 1 கப் தண்ணி சேர்த்து லெமனோட புளிப்பு சுவை போகிற வரைக்கும் நல்லா அலாசிக்கலாம். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்செடுத்ததை நம்ம ஒரு சப்பாத்தி கல்லை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்செடுக்கலாம். இன்னொரு சைடு ஒரு பெரிய பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இதே பவுலில் 4 கப் தண்ணியும் அதுலேயே சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சிறு சிறு உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை தான் செய்யணும். அப்போ வெந்து வரும்போது அது இதை விட டபுள் மடங்கு ஆயிரும். இந்த உருண்டைகளை கொதிக்கிற சர்க்கரை தண்ணியில் நம்ம போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு பால்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி இதே போல் வரும். இதில் ஏலக்காய் பொடியை தூவி விட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ரொம்பவே ஸ்பாஞ்சியான ஜூஸியான டேஸ்டான ரசகுல்லா ரெடி. தேங்க்யூ.